அவளுக்கு நாளை மறுநாள் ஒரு ஆர்டர் இருக்குது. ஐயோ ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். ஆமாத்த, அன்னைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, நான் மண்டபத்துக்கு போகணும். நீ போயிட்டா அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் யார் பண்றது? அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன் அத்தை, நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மீனா, நீ காலையில எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் கட்டி அதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல நீ உங்களுக்கு சமைச்சு அரைச்சு போயாகும். இங்க பாருங்க, மீனாவுக்கு ஆர்டர் இருக்கிற நாளெல்லாம் உங்க டயட் சாப்பாடுலாம் அவன் செய்ய மாட்டான். அப்புறம் நாங்க எப்படி சாப்பிடுறது? வாயில தான். டேய், உடம்பு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிடணும், வேற எந்த ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது. அப்போ ஒரு நாள் நீ பட்னியாடுறா, அதுவும் நல்ல வைத்தியம் தான்டா, உடம்பு சீக்கிரமா இழைச்சிடும். இந்த பாரா, உடம்பு குறையிற வரைக்கும் தினமும் சமைச்சு தான் ஆகணும். அப்படி பேசி தானே காசு வாங்குனீங்க. டே, இந்த உடம்புலாம் சீக்கிரம் குறையாதுடா, கொழுப்பு கரையிற கொஞ்சம் லேட் ஆகும்டா. டேய், யாருக்கடா கொழுப்புன்னு சொல்ற? யார் இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான். எல்லா நாளும் மீனை சமைச்சிட்டு இருக்க முடியாது, வேணா வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. ஆண்டி, நம்ம ரெகுலரா சாப்பிடுற சாப்பாட்டை கரெக்டா அளவு பார்த்து டைம்க்கு சாப்பிட்டாலே போதும். இந்த டயட் எல்லாம் எதுக்கு? அப்பப்ப எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொழுப்பே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு பிரிச்சாங்க. அடிக்கடி இதெல்லாம் மாத்திட்டே தான் இருப்பாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஆமாமா, அதுவும் இல்லாம நீங்க டான்ஸ் வேற சொல்லி கொடுக்குறீங்க, அதுவே நல்ல ஆக்டிவிட்டி தான். நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நமக்கு தினமும் சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு ஆளாளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். நான் சொல்றதை கேட்டு சமைச்சு கொடுக்கறதா இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா போய்கிட்டே இருங்க. எங்க போனோம்? எங்கேயாவது போங்க, எனக்கு ஒத்தாசை இல்லைன்னா இங்க எதுக்கு இருக்கணும்? விஜயா, அளவுக்கு மீறி பேசுற, கொஞ்சம் வாய அடக்கு. டயட்ல அதுதானே பண்ண சொல்லியிருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும். நம்ம உடம்ப ஆண்டவன் நல்லா பார்த்துக்குவான். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்லை. அதானே, நீங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணியா பேச போறீங்க? அம்மா, நீ சொல்றதுதான் சரி. உன் பேச்சை கேட்காதவங்க எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய், மனோஜ், கொஞ்சம் அமைதியா இரு. டேய், அம்மா வழக்கம் போல ஏதோ பேசுறாங்க, பேசட்டும். கூட சேர்ந்து நீ ஒத்துவுதுனேன்னு வை, உனக்கு காது ஜவெல்லாம் கிழிஞ்சிடும்.